செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே காவல் ஆய்வாளர் மற்றும் வழக்கறிஞர்களிடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சக்திவேல் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சக்திவேல். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே காவல் ஆய்வாளர் வழக்கறிஞர்கள் இடையே தள்ளுமுள்ளானது ஏற்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த தள்ளுமுள்ளுக்கான காரணம் என்ன? உங்களது கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக வணக்கம் ரவீனா. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் நகராட்சிக்கு உட்பட்ட பழைய தாலுகா அலுவலகம் செல்லும் இடத்தில் புதிதாக அரசு ஆரம்ப சுகாதார மருத்துவமனை கட்டி முடிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு செல்லும் 40 அடி சாலையில் சில நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்ததாக கூறி நகராட்சி நிர்வாகம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது. இந்த கட்டிடத்தில் சில வழக்கறிஞர்கள் அலுவலகமாக வைத்து உள்ளனர். இன்று நகராட்சி ஆணையர் மற்றும் ஊழியர்கள் மதுராந்தகம் காவல் ஆய்வாளர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கு சென்று ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்ற முற்பட்டுள்ளனர். இதனால் நகராட்சி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்கள் மற்றும் மக்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். ஆனாலும் பேச்சுவார்த்தை நிறைவடைவதால் காவல் ஆய்வாளருக்கும் வழக்கறிஞர் ஒருவருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டுள்ளது. பின்பு நகராட்சி ஆணையரிடம் ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு கூடுதலாக 15 நாட்கள் அவகாசம் வழங்க வேண்டும் எனவும், அதேபோல் எங்களுக்கு முறையாக அளவீடு செய்தே பின்னர் ஆக்கிரமிப்புகளை செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சக்திவேல்.